ஃப்ரிட்ஜில் ஒரு 4 நாளாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் அப்படியே கடந்ததுங்க. அதை எதையாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, சரி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் முந்திரி, ஒரு 100 கிராம் கடலை மாவு, 200 கிராம் சர்க்கரை, 2 ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு 200 ml நெய்யை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த பூசணிக்காவை நல்லா மிக்சியில் அடின்னு அடித்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்து அந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை நல்லா தாராளமாக விட்டுட்டு அதில் நிறைய முந்திரியை நல்லா வறுத்து ப்ரௌன் கலரில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதே கடாயில் இந்த அரைச்சி வச்ச இந்த பூசணிக்காய் விழுத போட்டு நல்லா அதோட பச்சை வாசனையும் அதோட ஈரத்தன்மையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை தூக்கி ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரப்பதம் போனப்புறமா அந்த எடுத்து வச்ச கடலை மாவை நல்லா புரட்டி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கரண்டியில் நல்லா புரட்டி போட்டேங்க. அப்புறமா அந்த எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கலவையும் எடுத்து இன்னொரு பவுலில் எடுத்து கொட்டின்ட்டேங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் எடுத்து வச்ச அந்த 200 கிராம் சர்க்கரை, 2 தட்டி போட்ட ஏலக்காய் அந்த கடாயில் போட்டுட்டு அந்த பவுல்லையே கொஞ்சம் நல்லா தண்ணியை கலந்து விட்டு வீழ்த்திட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சப்புறமா அதில் இந்த பூசணிக்காய் விழுதையும் போட்டுட்டு அந்த கடலை மாவு நெய் கலவையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த கலரை பார்க்கணுமாங்க. நான் என்னமோ வேற லெவலில் வரும்னு நினச்சேங்க. அது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அதை புரட்டி கீழே தீயாமல் கீழே அடி பிடிக்காமல் அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. அது ஒரு ஸ்டேஜில் வரைச்ச நல்லா புரண்டு நல்லா லேயராக வர ஆரம்பிச்சுதுங்க. கடைசியில் நல்ல ஒரு மைசூர் பாக் பதத்துக்கு வந்ததுங்க. நான் நினச்சேன் இது சாஃப்டாக சூப்பராக மைசூர் பாக்கே தான், ஆரஞ்சு கலர் மைசூர் பாக் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை கிண்டி இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா கிளறி விட்டு அந்த நெய்யெல்லாம் நல்லா அதுக்கு போய் சேர்ற மாதிரி கிளறி விட்டு கடைசியில் பார்த்தா அது நல்ல ஒரு மைசூர் பாக்கில் லேயர் வர்ற மாதிரி அப்படி திரும்பி விழுந்ததுங்க. திரும்பி போட்டால் அப்படியே மைசூர் பாக் லெவலில் இருந்ததுங்க. வாசனையும் அப்படியே இருந்தது. இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு நல்லா அது ஒரு பக்குவத்துக்கு வந்த அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் நெய்யை நல்லா கலந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுலேயே இந்த கலவையெல்லாம் மொத்தமாக போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுட்டு இந்த வறுத்து வச்ச முந்திரியை மலை சாரல் மாதிரி அதில் போட்டுட்டு நல்லா அதோடு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டேங்க. நல்லா சில்லுன்னு ஆற வரைக்கும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா கொண்டு கட் பண்ணலான்னு பார்த்தா அதில் சுற்றி நெய் ஊசைட் ஆயிருந்ததுங்க. அந்த நெய்யை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணலான்னு ஒரு கத்தி எடுத்து எனக்கு தெரிஞ்ச லெவலில் ஒரு டைமண்ட் பீசஸ் மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு அதை கட்டுன்னு இந்த பக்கம் ஒரு கட்டு அந்த பக்கம் ஒரு கட்டுன்னு கிராஸாக ஒரு கட்டுன்னு போட்டேங்க. அது எடுத்து பார்க்கலாம் ரொம்ப ஆசையாக பார்த்தா அது எங்கெங்க டைமண்ட் பீசஸ் வந்தது, வெறும் அல்வா தாங்க வந்தது. அதில் அதை அப்படியே அல்வா மாதிரி சாப்பிட்டுடலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனாங்க அது மைசூர் பாக்கு மாதிரி பீசஸ் வந்ததோ இல்லையோ, டேஸ்ட்டு நிஜமாக அப்படியே கோதுமை அல்வா மாதிரி இருந்ததுங்க. கோதுமை அல்வா நம்ம நல்லா ஊற வச்சு கோதுமையை அந்த பாலை எடுத்து அதை சர்க்கரை போட்டு நெய் போட்டு நல்லா அதை கிண்டி அந்த அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் இருக்கும். அப்புறம் சேம் டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டு மட்டும் அசந்தலுங்க. அது மைசூர் பாக்